வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது யோகி பாபு நடிப்புல வெளியே வந்திருக்கிற கிணத்த காணும் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஊருக்கு தண்ணியே மழையே கிடையாது. ஸோ தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்துல தான் இவங்க ஒரு தாத்தா கூட்டு எங்க தண்ணி இருக்குதோ அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அந்த தாத்தா ஒரு இடத்த தேர்வு பண்றாரு. அதுதான் யோகி பாபுவோட வீடு. ஸோ இந்த இடத்துல தான் தண்ணி இருக்கனால இந்த நிலத்தை எங்களுக்கு கொடுத்துருப்பா, நாங்களாம் ஊர் மக்கள்லாம் பொழைச்சிக்கிறோன்னு கேட்கறதுனால யோகி பாபு நீங்கள் ஏதோ ஒரு இடத்த எனக்கு எழுதி கொடுத்துட்டு இது எடுத்துக்கோங்க, தண்ணி எல்லாருக்கும் பிரச்சனை முடியும். ஏன்னா அவருமே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணை இந்த ஊருக்கு தண்ணி இருந்தாலும் அனுப்பணும்னு அவங்க அப்பாவும் சொன்னதுனால சரி எப்படியும் ஊருக்கு தண்ணி வந்தால் போதும் அப்படின்ட்டு போர் போகிறதுக்கு மட்டும் ஒத்துக்காம கிணறை வெட்ட சொல்லிடுறாரு யோகி பாபுவோட தாத்தா. சரின்ட்டு கிணத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும் போது தான் கொஞ்சம் ஆழம் தோண்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு டைனோசரோட எலும்பு மாதிரி நிறைய கிடைக்குது. ஸோ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் உள்ள போந்துடுறாங்க. இதுக்கப்புறம் கிணத்தை தோண்டக்கூடாது, நாங்களாம் ஆய்வு பண்ணி முடிச்சிடுறோம் அப்படின்ட்டு சொல்லி ஆரம்பிக்கிற இந்த பிரச்சனை எங்க போய் முடியுது. அட்லாஸ்ட் அந்த கிராமத்துக்கு தண்ணி வந்துதா இல்லையாங்க படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்துல யோகி பாபு ஆஸ் யூஸ்வல் அவர் இந்த ரோல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. அவருக்கு இந்த லவ் போர்ஷன்ல அந்த பொண்ணுமே ரொம்ப நல்லாவே பண்ணிருந்து ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. படத்துல வந்திருக்க ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பரா அவங்களோட கதாபாத்திரத்துக்கு ஏத்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அந்தந்த கேரக்டரா இருந்தாங்கன்னு சொல்லலாம். அங்க வரக்கூடிய பிரச்சனைகள் கிராமத்துக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலுக்கு அந்த நெருங்கும் போது தண்ணி வர அதாவது மழை வரக்கூடிய அந்த ஒரு காட்சி நல்லாவே இருந்தது. திடீர்னு நம்ம எதிர்பார்க்காம அந்த எலும்பு கிடைச்சதாகட்டும், அதுக்கப்புறம் ஒரு கடத்துக்கு மேல அந்த எலும்புகள் காணாம போனதாகட்டும், இதை தொடர்ச்சியா செகண்ட் ஹாஃப் கொண்டு போன விதமாகட்டும் எல்லாமே நீட்டா ஒரு ஃபிளாட்டா படத்தை மூவ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. என்ன படத்துல அங்கங்க ஹியூமர் இன்னும் கொஞ்சம் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை ரசிச்சு பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணமா தான் இருந்தது. படத்தோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு திரைக்கதை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணி இருந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான படமா தான் இருந்தது. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. படத்தோட டைட்டில் கிணத்த காணும்னு வச்சிருக்காங்க. பட் அதுக்கு பதிலாக எலும்ப காணும்னு வச்சிருந்தா தானே கரெக்டா இருந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்களும் படம் பார்க்கும்போது யோசிப்பீங்க. நன்றி, வணக்கம்.